அன்பு உறவுகளுக்கு வணக்கம். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியினுடைய நாய் மீது கோபம். எந்த நேரம் பார்த்தாலும் அந்த நாய் கூடயே கொஞ்சிக்கிட்டு இருக்கா, அதனால எப்படியாவது இந்த நாயை கொண்டு போய் தொலைச்சிட்டு வரணும் அப்படின்னு முதல்ல போய் அந்த நாயை ஒரு பூங்காவில் விட்டுட்டு கணவன் வீடு வந்து சேருவதற்கு முன்பாகவே அந்த நாய்க்குட்டி வந்து வீட்டிற்கு வந்து சேர்ந்து விட்டதான். மறுபடியும் கோபமடைந்த கணவன் அந்த நாய்க்குட்டியை மறுபடியும் எடுத்துக்கொண்டு காரில் எடுத்துக்கொண்டு ஒரு 5-6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு இடத்திற்கு கொண்டு அந்த நாயை விட்டு வேகமாக காரில் வீட்டுக்கு வந்து விட்டானா. அவன் வீட்டுக்கு வந்த உடனேயே அவனுக்கு முன்பாகவே அந்த நாயை வந்து வீட்டில் சேர்ந்திருந்ததான். கணவனுக்கு இன்னும் கோபம். 3வது முறை எப்படியாவது அந்த நாயை நம்ம வந்து தொலைத்து விட வேண்டும் என்று அந்த நாயை காரில் ஏற்றுக்கொண்டு ஒரு ஆறு, ஒரு பாலம், 4 ரோடுகள் சந்திக்கிற இடங்கள் எல்லாம் மாற்றி சென்று அந்த நாய்க்குட்டியை ஒரு இடத்துல விட்டு வேகமாக காரை எடுத்து திரும்பி வருகிறான். வருகிற பாதி வழியிலேயே காரை நிறுத்திவிட்டு தன்னுடைய மனைவிக்கு ஃபோன் செய்கிறான். உன்னுடைய நாய்க்குட்டி அங்கே இருக்குதான்னு கேட்ட நேரத்தில், ஆமாம் நாய்க்குட்டி என் கூட தான் இங்கே தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம். முதல்ல அந்த ஃபோனை நாய்க்கிட்ட கூட எப்படி வீட்டுக்கு வருதுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொன்னானா. வாழ்க்கையில் நம்ம ரொம்ப திறமை, நம்ம ரொம்ப ஸ்மார்ட் அப்படி நினைத்து கொண்டு நமக்கான குழிகளை நாமே தோண்டி கொடுக்கிறோம் என்பது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. நம்மை விடவும் திறமையானவர்கள், நம்மை விடவும் ஸ்மார்ட்டான மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஆகவே ஈஸியாக எளிதாக யாரையும் எடை போட்டு விட வேண்டாம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.